7. There are two equations கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் ஒன் ரூட் இஸ் காமன். இதுக்கும் ஒரு ரூட் காமன் ரூட்டாக இருக்குது. அண்ட் தென் செகண்ட் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஈக்குவல் ரூட்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் செகண்ட் ஈக்குவேஷன் ஹேஸ் ஈக்குவல் ரூட்ஸ். அப்போது இது ரெண்டுக்கும் ஒரு ரூட்டு காமன், செகண்ட் டிவிஷன் ரூட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போது இது ரெண்டுக்கும் ஒரு ரூட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது, செகண்ட் டிவிஷன் ரெண்டு ரூட்டுமே ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு 2 × b + fன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் ஒன்றுக்கு வரோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருந்தது காமன் ரூட் கொடுத்துருக்காங்களா? காமன் ரூட் நம்மகிட்ட என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டுக்கும் காமனாக ஒரு ரூட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். சரிங்களா? ரைட். இப்போது நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு வரோம். சம் ஆஃப் தி ரூட் என்ன ஃபார்முலா நமக்கு? α + β = -b/a. சரிங்களா? ப்ராடக்ட் ஆஃப் ரூட் என்ன நமக்கு? c/aன்னு வரணும். ஓகே. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த இடத்துல, let alpha be the common root. அந்த காமன் ரூட்டை நான் என்ன பண்ணுறேன்? ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு காமனாக இருக்கிற ஒரு ரூட் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஆல்ஃபான்னு எடுத்துட்டேன். சரி, ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட சம் ஆஃப் தி ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் பண்ணலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறோம். x² - ax + b = 0. இதோட சம் ஆஃப் தி ரூட்ஸுக்கு வரோம். இதோட சம் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன ஃபார்முலா நமக்கு? ஆல்ஃபா which implies α + β = -b/a வரும். அப்போ -(-a/1). புரியுதுங்களா? ஏன்னா இதில் a1 b வந்து -a இருக்குது. அப்போ ஆக்சுவல் ஃபார்முலா என்ன நமக்கு? α + β = -b/a. அப்போ பிக்கு பதிலாக என்ன இருக்குது? -a இருக்குது. ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ -(-a/1). α + β = a. அதோட ஆக்சுவல் ஃபார்முலா என்ன நமக்கு? α + β = -b/a. இப்போ இங்கே பிக்கு பதிலாக மட்டும் என்ன இருக்குது? -a இருக்குது. அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ +aன்னு ஆகிடும். இங்கே ஏக்கு பதிலாக 1 இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும்? -(-a/1) = aன்னு வந்துருச்சு. அப்போ சம் ஆஃப் தி ரூட் = a. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட் பார்க்குறோம். ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் ரூட் என்ன வரும் நமக்கு? c/aன்னு வரும். சிக்கு பதிலாக என்ன இருக்குது? b. ஏக்கு பதிலாக இருக்குது 1. அப்போ என்ன கிடைக்கும்? b/1 = bன்னு கிடைக்கும். அப்போ ஆல்ஃபா பீட்டா = bன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஆன்சர் எது கிடச்சிருக்கு? சம் ஆஃப் தி ரூட் a. இந்த ஈக்குவேஷனோட சம் ஆஃப் தி ரூட் வந்து a, ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து b. ஆல்ஃபா பீட்டாங்கிறது ரெண்டு ரூட்டு நம்ம எடுத்திருக்கோம். அதில் ஆல்ஃபாங்கிறது காமன் ரூட்டாக எடுத்திருக்கோம் ரெண்டுக்கும். புரிஞ்சுக்கலாம்? அப்போ இந்த டூ ரூட்ஸ் பி ஆல்ஃபா அண்ட் பீட்டா, இந்த காமன் ரூட் பி ஆல்ஃபான்னு நமக்கு எடுத்திருக்கோம். அப்படி எடுக்கிறப்ப நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்க நம்மள்கிட்ட x² - ex + f = 0. இப்போ இதுக்கு சம் ஆஃப் தி ரூட் போடுங்க. α + β = -b/a. இப்போ மைனஸ் ஆஃப் பிக்கு -e இருக்குது /1 = +e. இப்போ α + β = +eன்னு வருது. அதாவது ரெண்டுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இங்கே ஏ இருக்கிற இடத்துல இ இருக்குது. அப்போ இங்கே ஏன்னு வந்தால் இங்கே ஈன்னு வரப்போகுது. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டு α β = c/a. இப்போ சிக்கு பதிலாக நம்மள்ட்ட என்ன இருக்குது? இங்கே எஃப் இருக்குது. ஏக்கு பதிலாக 1. அப்போ f/1 வந்து எஃப்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனோட சம் ஆஃப் தி ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஈக்குவேஷனுக்கு சம் ஆஃப் தி ரூட்டு ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ அடுத்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ நம்ம இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி மர்ஜ் பண்ணி ஏதாவது ஆன்சரை கொண்டு வரணும். சரி, இந்த இடத்துல நமக்கு பாருங்கள், இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் ரெண்டு ஒரே மாதிரின்னு சொல்லியிருக்காங்க தானே? புரிஞ்சுங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு? இது வந்து ஆக்சுவலாக நமக்கு ஆல்ஃபா + பீட்டா ஆல்ஃபா பீட்டான்னு வரும். ஆனால் இந்த ஈக்குவேஷன் ரூட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் ஹேஸ் ஈக்குவல் ரூட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ரூட்ஸ் எப்படி இருக்கும்? ஆல்ஃபா ஆல்ஃபானே வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆல்ஃபாக்கு பதிலாக திரும்ப ஆல்ஃபா போட்டோம்னா 2α = eன்னு வருமா? 2α = eன்னு வரும். அப்போ ஆல்ஃபா which implies ஆல்ஃபா என்ன வரும்? e/2ன்னு வரும். சரி, அடுத்து இங்கே வாங்க. அப்போ ப்ராடக்ட்டில் என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா × ஆல்ஃபானே வரும். இப்போ மல்டிப்ளை என்ன கிடைக்கும்? α² = fன்னு கிடைக்கும். புரிஞ்சுங்களா? α² = fன்னு கிடச்சிச்சு. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளி பண்ணிங்க என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா = e/2 எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆன்சர் வரும் நமக்கு? α² = f. α² = fனா நம்ம என்ன பண்ணலாம்? சப்ஸ்டியூட் பண்ணால் e/e² / 4. ஆல்ஃபாக்கு பதிலாக நான் e/2 போடுறேன். e² / 4 =
எஃப்னு கிடைக்கும். அப்போ அது கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது, இ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4fனு கிடைக்கும். புரியுதுங்களா? இது ஒரு கண்டிஷன், நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே வந்து ஆல்ஃபா பீட்டா டிஃபரெண்ட் ரூட்டு, பட் இங்கே வந்து ரெண்டுமே ஈக்குவல் ரூட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் ரெண்டுமே என்ன பண்ணுறேன், ஆல்ஃபா ஆல்ஃபான்னு எடுக்கிறேன். அப்போ சம் ஆஃப் தி ரூட் போட்டால் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா இ, அப்போ 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு இ, இல்லை ஆல்ஃபா ஈக்குவல் டு இ பை 2. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, அப்போ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு சி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டுக்கு சி பை ஏ வரணும். சி வந்து எஃப், ஏ வந்து இங்கே 1, அப்போது எஃப்னு ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப்னு வந்துருச்சு. இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் இந்த ஆல்ஃபா வெளியே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது, இ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4fனு நமக்கு கிடைக்குது. ரைட், இப்போது என்ன பண்ணலான்னா இந்த வேல்யூஸ் ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ரிசல்ட் நம்ம கொண்டு வர போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போது இ பை 2 ப்ளஸ் 2 ஃபஸ்ட்டில் பாருங்கள் பீட்டா ஈக்குவல் என்ன கிடைக்குது இந்த இடத்துல, இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் நமக்கு என்ன வந்து கிடச்சிருக்கு, ஆல்ஃபா ஈக்குவல் டு இ பை 2. இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப்ல சப்ஸ்டிட்யூட் இ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4f கிடச்சாச்சு. இப்போ அகெயின் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஆல்ஃபாவுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், இ பை 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணி இங்கேருந்து பீட்டா கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? என்ன பண்ணுறீங்க, இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள், 1ன்னு வச்சுக்கோங்க, இது 1ன்னு வச்சுக்கோங்க, இந்த ரிசல்ட்டை 2ன்னு வச்சுக்கோங்க. 2ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள், 2 இம்ப்ளைஸ் இந்த 2ல் கொண்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆல்ஃபாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். அப்போது இ பை 2 இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு பின்னு கிடைக்கும். இப்போ பீட்டாவோட வேல்யூ கிடைக்கும், பீட்டா ஈக்குவல் டு 2b டிவைடட் பை இன்னு கிடைக்கும். பீட்டா ஈக்குவல் டு 2b டிவைடட் பை இ கிடச்சிருச்சு. சரி, இப்போ நம்மகிட்ட ஆல்ஃபா வேல்யூ தெரியும், பீட்டா வேல்யூ தெரியும். இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ரெண்டையும் 1ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டிஷன் கிடைச்சிரும். அப்போ 2ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம்ல பாருங்கள், இந்த இ பை 2 2ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு பியில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, பீட்டா ஈக்குவல் டு 2b பை இ கிடைக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், ஆல்ஃபாவோட வேல்யூ பீட்டாவோட வேல்யூ 1ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். இப்போ 1 இம்ப்ளைஸ், நல்லா கவனிச்சுங்க, 1 இம்ப்ளைஸ் 1ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் என்ன ஆகும், 1 இம்ப்ளைஸ் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணால் மேலே எழுதிடுறேன், 1 இம்ப்ளைஸ் substituting alpha and beta in 1 என்ன கிடைக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஏ தான் 1, ஆல்ஃபாவோட வேல்யூவில் இ பை 2 ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூவில் இருக்குமா 2b பை இ ஈக்குவல் டு ஏன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம், எப்படி சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஆன்சர் கொண்டு வரோம். அப்போ என்ன ஏ ஈக்குவல் டு 2 இன்ட்டு பி ப்ளஸ் எஃப்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள், சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு, இது எல்சிஎம் எடுக்கணும், இ ஸ்கொயர் 2e மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும், இன்ட்டு 2e ஒர்க் பண்ணோம்னா இது என்னாகும், 2eனா உங்களுக்கு என்ன வந்துடும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது கூட பண்ணோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், இ ஸ்கொயர் ப்ளஸ் 4b டிவைடட் பை 2e ஈக்குவல் டு ஏன்னு கிடச்சிரும். இப்போ இந்த 2a கிராஸ் பண்ணுங்கள், இ ஸ்கொயர் ப்ளஸ் 4b ஈக்குவல் டு 2aன்னு வந்துடும். இ ஸ்கொயர் ப்ளஸ் 4b ஈக்குவல் டு 2ae. இப்போ இந்த இ ஸ்கொயருக்கு என்ன பண்ணி ஏற்கனவே இந்த 4f கண்டுபிடிச்சி பார்த்தீங்களா, அது இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், விச் இம்ப்ளைஸ் இ ஸ்கொயருக்கு என்ன வரும் 4f ப்ளஸ் இந்த 4b அப்படியே இருக்கும், 4f ப்ளஸ் 4b ஈக்குவல் டு 2aeன்னு கிடைக்கும். 4f ப்ளஸ் 4b ஈக்குவல் டு 2ae. இப்போ என்ன பண்ணுறோம், டிவைடட் பை 2 ஒர்க் பண்ணோம்னா 2af ப்ளஸ் 2b ஈக்குவல் டு aeன்னு கிடைக்குது. 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா f ப்ளஸ் b ஈக்குவல் டு aeன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். a ஈக்குவல் டு 2 இன்ட்டு p ப்ளஸ் f ஆர் b ப்ளஸ் f ஆர் f ப்ளஸ் பின்னு கிடச்சிச்சு. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ரிசல்ட் எடுக்கிறோம், அதில் 2 ரூட் ஆல்ஃபா பீட்டா ரூட்டாக எடுத்துக்கிறோம், அதில் ஒரு ரூட் வந்து காமன் ரூட் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ ஃபஸ்ட் ஒன்றுக்கு சம் ஆஃப் தி ரூட் வந்து ஏ, ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து பின்னு கிடைக்குது. இது ஈக்குவேஷன் 1 2 நம்ம எடுத்துருக்கோம். அடுத்து செகண்ட் ஒன்றுக்கு ரூட்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சம் ஆஃப் தி ரூட்ஸ்னால் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ போட்டோம்னா ஈன்னு கிடைக்குது. அடுத்து அப்போ 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு இ, அப்போ இ ஈக்குவல் ஆல்ஃபா ஈக்குவல் டு இ பை 2. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டு ஆல்ஃபா அண்ட் ஆல்ஃபா சி பை ஏ, அப்போ எஃப் பை 1 எஃப்னு வரும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப்னு கிடச்சிருக்கு. அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த ஆல்ஃபா ஸ்கொயரில் இந்த ஆல்ஃபா ஸ்கொயர்லேருந்து இந்த ஆல்ஃபா கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். அப்போ இ ஸ்கொயர் பை 4f, அப்போ இ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4f கிடச்சிருக்கு.
திரும்ப என்ன பண்ணுறோன்னா செகண்ட் ஈக்குவேஷனில் கொண்டு வந்து ஆல்ஃபாவை சப்ஸ்டியூட் பண்ணி பீட்டா கண்டுபிடிக்கிறோம். இப்போ அந்த ஆல்ஃபா வேல்யூ பீட்டா வேல்யூ கொண்டு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணுறோம், நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். நேச்சர் ஆஃப் த ரூட்ஸு. இப்போ ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனு. அதோட நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எதை வச்சு சொல்லுவோம்? டெல்டா டிஸ்கிரிமினன்ட் வச்சு சொல்லுவோம். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வச்சு சொல்லுவோம். இதில் டெல்டா வந்து என்னவாக இருக்கும்? பாசிட்டிவ் ஆன்சராக இருக்கும், ஆர் லெஸ் த நெகட்டிவ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும், இல்லைனா லெஸ் தேன் 0வாக இருக்கும். இந்த 3 ஆன்சர்ஸ் இருக்குது. அப்போ ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் வந்துச்சுன்னா ரூட்ஸ் என்ன சொல்லுவோம்? ரியல் டிஸ்டிங்க்ட், வேறு வேறையாக இருக்குன்னு சொல்லுவோம். ரியல் டிஸ்டிங்க்ட், ரியல் நம்பராக இருக்கும் பட் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு அர்த்தம். ரியல் என்னது? அன்ஈக்குவல்னு கூட சொல்லுவாங்க. என்னது? அன்ஈக்குவல், ரியல் அன்ஈக்குவல், வேறு வேறு நம்பர் இருக்கும். ஈக்குவல் டு 0னா என்னது? ரியல் நம்பராக ஆன்சர் வரும் பட் என்ன இருக்கும்? ஈக்குவல் ஆன்சராக இருக்கும். இப்போ ரூட் வந்து ஒரே மாதிரியே இருக்கும், ரெண்டு ரூட்டும் ஒரே மாதிரி வருது. லெஸ் தென் 0னா அன்ரியல், இந்த ரூட்ஸ் வந்து இமேஜினரி ரூட்ஸ், இதுக்கு ரியல் ரூட்ஸே கிடைக்காது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த 9th ஒன்னை வந்து 8th ஒன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? 8th ஒன்னில் என்ன இருக்குது? ஃபஸ்ட் ஒன் வந்து ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ ஏ ஈக்குவல் டு -1, பி ஈக்குவல் டு 3, சி இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பி ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 9 மைனஸ் 4 இன்ட்டு ஏயோட வேல்யூ -1, சியோட வேல்யூ +1. இப்போ 9 + 4 எவ்வளோ வருது? 13, greater than 0. அப்போ ரூட்ஸ் ஆர் என்னது? ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட். ரூட்ஸ் என்ன பண்ணுவோம்? therefore roots are real distinct. Roots are real distinct. Next question பார்த்தீங்கன்னா 9x 4x square minus x minus 4x square minus x minus 2 equal to 0. a equal to 4, b equal to -1, c is equal to -2. அப்போ delta equal to b square minus 4ac. சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கும் 1 minus ஸ்கொயர் பண்ணிட்டா 1 + 1 ஆகிடும். 4 இன்ட்டு ஏ எவ்வளோ இருக்குது? 4, சி -2. அப்போ 1 + 16 × 2 32. அப்போ ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 33. இப்போ பாசிட்டிவ் இதே ஆன்சர் தான் வரும், கிரேட்டர் தென் 0. அப்போ என்ன கிடைக்குமா? ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட். ரூட்ஸ் ஆர் ரியல் டிஸ்டிங்க்ட், இல்லை ரியல் அன்ஈக்குவல். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டு 9x ஸ்கொயர் ப்ளஸ் 5x இஸ் ஈக்குவல் டு 0. தேர்ட் ஈக்குவேஷன் வரைக்கும் 9x ஸ்கொயர் ப்ளஸ் 5x இஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. 9x ஸ்கொயர் ப்ளஸ் 5x இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ a ஈக்குவல் டு 9, b ஈக்குவல் டு 5. இப்போ டெல்டா ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போ என்ன கிடைக்கும்? b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஒர்க் பண்ணோம்னா சியோட வேல்யூ என்ன எடுத்துக்கணும்? 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ b ஸ்கொயர் 25 மைனஸ் 4 இன்ட்டு a இன்ட்டு 0. அப்போ ஈக்குவல் டோட்டலாக அது 0 ஆகிடும். அப்போ 25 தான் கிடைக்கும். அப்போ 25 இஸ் கிரேட்டர் தென் 0. அப்போ இங்கே கிடைக்குது ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட். மூணுமே பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்குது. இப்போ ஒரு ஈக்குவேஷன் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு வந்து 2 டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் இருக்குது அப்படின்னாக்க அப்போ அந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். அப்போ அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ல எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணிட்டு போகும். சரிங்களா? அடுத்தது இப்போது இதே ஒரு பாயிண்டில் கட் பண்ணிட்டு போகும் கிராஃப் வந்து அப்படி ஒரு பாயிண்டில் கட் பண்ணிட்டு போகும். இந்த கர்வ் டச் பண்ணிட்டு போனுச்சுன்னா இப்போ இது வந்து b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0வாக இருக்கும். இட் ஹாஸ் 2 டிஃப்ரெண்ட் ரூட்ஸ். எக்ஸ் ஆக்சிஸை ஒரு பாயிண்டில் டச் பண்ணிட்டு போகும். இப்போ ரூட்ஸே இல்லாமல் இருக்குது, b ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ் தேன் 0னா இந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணாது. சரிங்களா? நேராக முன்னாடி அப்படியே ஒய் ஆக்சிஸ்லேயே மேலே என்ன ஆகிடும்? கிராஸ் பண்ணி போயிடும். அப்படிப்பட்ட போனுச்சுன்னா அதுக்கு ரூட்ஸே கிடையாது. இப்போ நம்மளோட கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கேன்னா வித்தவுட் ஸ்கெட்சிங் கிராஃப், இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணக்கூடாது. ஸ்கெட்ச் பண்ணாமல் ஃபைண்ட் வெதர் த கிராஃப் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் வில் இன்டர்செக்ட் த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இஃப் ஸோ இன் ஹவு மெனி பாயிண்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ எப்படி இன்டர்செக்டான எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இன்டர்செக்ட் பண்ணுதா, அப்படி இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா எத்தனை பாயிண்ட்டில் வந்து அது இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட். அந்த பாயிண்ட் கேட்டிருக்காங்களான்னா ஸோ இன் ஹவு மெனி பாயிண்ட்ஸ் அண்ட் இஃப் ஸோ இன் ஹவு மெனி பாயிண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பாயிண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். அந்த பாயிண்ட் கேட்கல, எத்தனை பாயிண்டில் கட் பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. சரி, இப்போ அதை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2ன்ற ஒரு
கொடுத்துருக்காங்க கேர்வு. இப்போ நம்ம டிஸ்கிரிமினன்ட் டி கண்டுபிடிக்கணும். அந்த டிஸ்கிரிமினண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து கட் பண்ணுமா அப்படின்னு பார்த்துட்டு கட் பண்ணுச்சுன்னா அந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஒன் மினிட்மா அந்த ஆன்சர் செக் பண்ணிக்கிறேன். ஓகேப்பா, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன கேஸை வச்சு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? கிராஃப் அரே வேணா இந்த டிஸ்கிரிமினன்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணுங்கள். அதை யூஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிவன் ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ இது ஒரு குவாட்ராட்டிக்கை கன்வெர்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ங்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துருக்கிறது இந்த குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனு. நான் அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றிட்டேன். இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை மாற்றினா அந்த ரூட்ஸ் என்ன நமக்கு தெரிஞ்சிடும். a ஈக்குவல் டு என்ன இருக்குது 1, b ஈக்குவல் டு என்ன இருக்குது 1, c இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ டிஸ்கிரிமினன்ட் டெல்டா கண்டுபிடிங்க. b ஸ்கொயர் மைனஸ் 4ac இல்லை சப்ஸ்டிட் பண்ண என்ன நினைக்கும் 1 மைனஸ் 4 இன்ட்டு 2 எவ்வளோ வருதோ 8. அப்போ ஈக்குவல் டு 1 மைனஸ் 8 ஈக்குவல் டு மைனஸ் 7. அப்போ டெல்டா என்ன வருது லெஸ் தேன் 0 நெகட்டிவாக வருது. தேர்ஃபோர் நெகட்டிவ்னா என்ன சொன்னோமா இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வந்து என்ன பண்ணுது, இதுக்கு ரியல் ரூட்ஸே கிடையாது நமக்கு. சரிங்களா? அப்போ என்ன பண்ண அவங்க என்ன கேட்டுறாங்க பாருங்கள், ஹவு மெனி பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் கேட்டுறாங்க. இது என்ன ஆகாது, இன்டர்செக்டே ஆகாது. புரியுதுங்களா? அப்போ இந்த பேரபோலா நெவர் இன்டர்செக்ட்ஸ் தி எக்ஸ் ஆக்சிஸ், will not intersect the x axis. புரியுதுங்களா? அப்போ அந்த given curve பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு curve given graph y equal to x square plus x plus 2. இது பேரபோலா நம்ம 11th 12th வரப்போ படிப்போம். அதை பற்றி பேரபோலாலாம் நிறைய படிப்போம். பட் இங்கே அதெல்லாம் டீட்டெயிலாக கொடுக்க மாட்டோம். y equal to x square plus x plus 2 நீங்கள் 10th படிச்சிருப்போம். இந்த curve எல்லாமே பேரபோலிக் curve தான். சரி, அப்போ இந்த பேரபோலிக் curve வந்து என்ன ஆகுது, it will not intersect at x axis, will not intersect x axis. இது என்ன பண்ணாது, இன்டர்செக்டே பண்ணாதுன்னு சொல்லிட்டோம். ஏன்னா நெகட்டிவ் வருது. அப்போ நெகட்டிவ் வந்தால் அது இன்டர்செக்ட் ஆகாதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் போவோம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, given equation is y equal to x square minus 3x minus 7. இப்போ a equal to 1, b equal to minus 3, c is equal to minus 7. இப்போ delta discriminant equal to b square minus 4ac. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 9 minus 4 into 1 into minus 7 equal to 9. இங்கே எப்படின்னா 28 plus 28 equal to 37 வருது. is greater than 0. அப்போ discriminant greater than 0. அப்போ என்ன ஆகும், ரூட்ஸ் என்ன இருக்கும், ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட். ரூட்ஸ் ஆர் ரியல் டிஸ்டிங்க்ட். ரியலாக இருக்கும். அப்போ வேறையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எப்படி இருக்கும், வேறு வேறு ரூட். அப்போ 2 டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் இருக்கும். அப்போ இட் ஹாஸ் 2 ரூட்ஸு. ரெண்டுமே எப்படி இருக்கும், நமக்கு 2 டிஃப்ரெண்ட் ரூட்ஸாக இருக்குன்னு சொல்ல வேண்டியதான். புரிஞ்சுங்களா? அப்போ 2 டிஃப்ரெண்ட் ரூட்ஸ்னாவே அந்த எக்ஸ் ஆக்சிஸை 2 பாயிண்ட்ஸில் கட் பண்ணோம். டிஸ்டிங்க்ட் வந்தால் 2 பாயிண்ட்ஸில், ஈக்குவல் வந்தால் 1 பாயிண்டில். தேர்ஃபோர் இட் வில் என்ன பண்ண, நமக்கு என்ன கேட்டுறாங்க, இன்டர்செக்ட். இட் வில் இன்டர்செக்ட் at 2 points on the x-axis. 2 points on the x-axis. 2 intersect at 2 points on the x-axis. 2 points on x-axis. சரி, அடுத்து தேர்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். y equal to x square, third subdivision, y equal to x square plus 6x plus 9 கொடுத்துருக்காங்கப்பா. இப்போ இதில் a equal to 1, b equal to 6, c is equal to 9 இருக்குது. இப்போ டெல்டா டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கிறோம். b ஸ்கொயர் மைனஸ் 4ac, b ஸ்கொயர் மைனஸ் 4ac, b ஸ்கொயர்னா 6 ஸ்கொயர் 36 மைனஸ் 4 இன்ட்டு a இன்ட்டு 9, இதுவும் 36. அப்போ 36 மைனஸ் 36 இஸ் ஈக்குவல் டு 0. டெல்டா ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம் அது வந்து ஒரே ஒரு பாயிண்டில் டச் பண்ணிட்டு போகும். அப்புறம் இதில் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இப்போ ரூட்ஸ் என்ன, இங்கே ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல். ரியல் ஈக்குவல்னா என்னது, it will intersect at a 1 point. It will intersect at a 1 point. 1 pointல intersect பண்ணோம் on x-axis. x-axis ஒரே ஒரு பாயிண்ட் டச் பண்ணிட்டு தான் போகும். அதான் இங்கே இடத்துல intersect நம்ம எழுதுறோம். 1 பாயிண்ட்ல intersect பண்ண எழுதுறோம், அவ்வளோதான். Question number 10. f of x is equal to x square plus 5x plus 4 கொடுத்துருக்காங்க.
ரைட் இன் கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட். கம்ப்ளீட் ஸ்கொயர் ஃபார்மில் எழுதணும். நம்ம ஏற்கனவே கம்ப்ளீட் ஸ்கொயர் ஃபார்மில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு ஈஸி ஐடியா சொல்லித்தரேன், அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கம்ப்ளீட் ஸ்கொயரில் மாத்திரப்போ என்ன பண்ணணும், இது மாதிரி 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஆல்வேஸ் இடையில மைனஸ் ப்ளஸ் இந்த கான்ஸ்டன்ட் 4 இங்கே இருக்கணும். புரிஞ்சுங்களா? இந்த கான்ஸ்டன்ட் 4 இங்கே இருக்கணும். 2 ப்ராக்கெட் ஸ்கொயர் பண்ணிவிட்டு இடையில பண்ணி மைனஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் இங்கே என்ன வேரியபிள் இருக்கோ அதை எழுதணும். அடுத்து இங்கே இருக்கிற வேரியபிளில் டிவைடர் பை 2 போட்டு எழுதணும். என்ன சைனோ அதை எழுதணும். +5னா +5/2, மைனஸ்னா -5/2. தென் சேம் கான்ஸ்டன்ட்டே இதுக்குள்ளே எழுதிருங்க. இதான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்கொயர் ஃபார்ம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு, ஈக்குவல் டு x + 5/2 the whole square மைனஸ், இந்த மைனஸ் வெளியில் இருக்குது, ஸ்கொயர் ஆனால் என்ன 25/4 + 4 கிடைக்கும். இதுக்கு எல்சிஎம் எடுத்து இது 2 சிம்பிளிஃபை பண்ணுங்கள். x + 5/2 whole square 16 கிடைக்கும். -25 + 16 அப்போ என்ன கிடைக்குமா நமக்கு, -9 கிடைக்குமா, -9/4 கிடைக்கும். இப்போ இதை ஸ்கொயரில் எழுதலாம். அப்போ x + 5/2 whole square -3/2 whole square. இதுதான் கம்ப்ளீட் ஸ்கொயர் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன். ரொம்ப ஈஸி. இது மாதிரி 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் எழுதிட்டு இடையில மைனஸ் ப்ளஸ் இந்த கான்ஸ்டன்ட் மட்டும் தனியாக எழுதிக்கோங்க. இங்கே என்ன வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிள். ஸ்கொயர் இருந்தால் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ், ஒய் ஸ்கொயர்னா ஒய், டி ஸ்கொயர்னா டி. இது வந்து 12th ரொம்ப யூஸ்ஃபுல்லான பார்ட் இது. அப்போ அதை அப்படியே எழுதிக்கணும். அடுத்து இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அது அப்படியே டிவைடட் பை 2. ப்ளஸில் என்னன்னா ப்ளஸ் டிவைடட் பை 2, மைனஸ் இருந்தால் சைனோட டிவைடட் பை 2. தென் ஸ்கொயர் போட்டுருங்க. அப்போ இந்த நம்பர் எடுத்து அப்படிங்க உள்ளே வச்சுருங்க, அவ்வளோதான். அப்புறம் சிம்பிளி பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்கொயர் கிடச்சிரும். ரொம்ப ஈஸியான பார்ட் இது. f of x is equal to இதான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர், கரஸ்பாண்டிங் கம்ப்ளீட் ஸ்கொயர் ஃபார்ம்.